மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா யாருக்கோ இருந்தது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிபி அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இளம் தலைமுறையினர் நிறைய பேருக்கு, இன்றைய இளம் தலைமுறையினர் நிறைய பேருக்கு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு பிளட் பிரஷர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ பிளட் பிரஷர் அதிகமாக பல நோய்கள் நம்ம உடல்ல ஏற்படுது. பல நோய்களுக்கு காரணமாகவும் இந்த பிளட் பிரஷர் அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த நோய்கள் எதனால இது இளம் வயதிலேயே 30 வயது தான் ஆகுது, 35 வயதிற்குள்ள எனக்கு பிளட் பிரஷர் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது எதனால இந்த பிபி வருது? ஒருவேளை இது ஆபத்தா? பிபி வந்த உடனே, இளம் வயதில் பிபி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இமிடியேட்டா நான் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? இதனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு. இந்த பிளட் பிரஷர் ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 30ல இருந்து 35 வயதுக்குள்ள பிளட் பிரஷர் வருதுன்னா ஏற்பட காரணங்கள் என்னவாக இருக்கும்? நம்பர் 1, நம்ம எடுக்கக்கூடிய உணவு, அன்ஹெல்தி டயட், குப்பை உணவுகளை நிறைய சாப்பிடுறது. இந்த குப்பை உணவுகளை தேர்ந்தெடுத்து விரும்பி அதுக்கா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். இல்ல அந்த இடத்துக்கே போயிட்டு நிறைய ஃபுட்ஸ், அதனால குப்பை உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை பணத்தை கொட்டி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த உணவுகளால் நிச்சயமாக நமக்கு ரத்தத்தில் ரத்த கொதிப்பு அப்படின்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. முன்னாடி இருந்த தலைமுறையினர் செய்யக்கூடிய வேலைகள்ல பாதி கூட இப்போ நம்ம செய்யறது கிடையாது. எல்லாருமே என்னன்னா ஒயிட் கலர் ஜாப் பாக்குறோம், இல்ல ரொம்ப வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறது. எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த கலோரிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நமக்கு பேர்ன் ஆச்சு அப்படின்னா அதிகமான இந்த பிளட் பிரஷர் வராமலோ இல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இல்லாமலோ நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்து மெயின் ரீசனா இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான காரணம் பிபி வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ரொம்ப நேரமா நம்ம வந்து தூங்காம இருக்கிறோம். ரொம்ப நேரம்ன்றது கிடையாது, பல நாட்களாக இரவு நேரத்துல நம்ம தூங்காம இருந்தோம்னா உடல்ல உஷ்ணம் அதிகமாகி அதனால ரத்த கொதிப்பு அப்படின்றது அதிகமாகுது. சித்த மருத்துவத்துல இந்த பிபி அப்படின்றது குருதி அழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழல் அப்படின்னா பித்தம் வந்து உடல் அதிகமாக குருதியில், அது வந்து ரத்தத்தில் அந்த பித்தம் சேரும் போதோ இல்ல பித்தம் அதிகரிக்கிறதுக்கான அந்த பாதிப்பு ரத்தத்துல ஏற்படும் போதோ குருதி அழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ குருதி அழல்னு சொல்லும் பொழுது நம்ம உடல்ல அந்த ரத்த கொதிப்பு, அதாவது ஆர்டரிஸ்ல பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி வெளியில வரும்போது ஆர்டரிஸ்ல வரக்கூடிய பிளட் அந்த ஆர்டரிஸோட வால்ஸ்ல ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால வர்றதுதான் நம்ம அதை தான் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்றோம். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா சரியா தூங்காம இருக்கிறோம், ரொம்ப டென்ஷனா இருக்கும் போதோ ஆன்சைட்டி, ஃபியர், பதட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த சமயங்கள்ல எல்லாமே ஹார்ட் பீட் அதிகமாகுது, பால்பிட்டேஷன் அதிகமாகுது. அப்போ பிளட் வந்து நம்ம ஆர்டரிஸ்ல எல்லாமே ஓவராலா போயிட்டு இருக்கும்போது அதிகமாக பிளட் பிரஷர் நமக்கு ரத்தத்துல அதிகமாகிட்டே போகுது. இதையும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்? இளம் வயதுல இருக்கும்போதே எனக்கு பிபி வந்துருச்சு, ஒரு வாட்டி நம்ம பிபி செக் பண்றோம், இல்ல நெக்ஸ்ட் டைம் செக் பண்றோம், பிபி அதிகமாவே இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்னா பதட்டமாயி அதற்கான மருந்துகளை எடுக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை வயசுல இப்போ நம்ம கிட்ட வரவங்க ஒரு 40 இயர்ஸ்ல பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 35 இயர்ஸ்ல பிபி செக் பண்ணும்போது இருக்குன்னா எத்தனை வருஷமா நீங்க பிபி மெடிசன் சாப்பிடுறேன்? 5-7 வருஷமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. இப்போ 28 இயர்ஸ்ல பிபி வந்துருச்சா, 32 இயர்ஸ்லயே உங்களுக்கு வந்து பிபி வந்துருச்சான்னு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இளம் வயதிலே நம்ம பண்ணக்கூடிய இந்த தவறுகள், உணவு முறைகள், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, எப்பவுமே வந்து மன அமைதி இல்லாம ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களாலதான் நமக்கு பிளட் பிரஷர் அதிகமாகுது. இளம் வயதில் ஏற்படக்கூடிய இந்த அதிகமான ரத்த அழுத்தம் குறைய வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்னா உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்தி ஆக வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெளியில நம்ம வந்து நான் இட்லி தாங்க சாப்பிட்டேன், தோசை தான் சாப்பிட்டேன், தயிர் சாதம் தான் சாப்பிட்டேனாலும் அதற்கேற்ற மாதிரியான விளைவுகளை அந்த உடலை ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அவுட் சைட் ஃபுட் தொடர்ந்து எடுக்கிறத நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து முக்கியமாக பிபி இருந்தாலே சொல்லுவாங்க உப்பு குறைச்சிக்கோங்க, எண்ணெய் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் நிச்சயமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமா ஆயில் டயட்டோ இல்ல எண்ணெயில பொரித்த உணவுகள், உப்பு சேர்ந்த உணவுகள், ஊறுகாய், அப்பளம், கருவாடு இந்த மாதிரியான உணவு முறைகளை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அசைவ உணவுகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெட் மீட், இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எண்ணெயிலே பொரிச்ச நான்வெஜ் ஐட்டம்ஸை எடுக்காம அப்பப்போ நம்ம சமைத்த உணவை சாப்பிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போதுமான அளவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இளம் வயதில் எனக்கு இந்த பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கக்கூடிய சில மருந்துகளை நம்ம பட்டியலிட்டு சொல்லணும்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளட் பிரஷர் இருக்க நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். அந்த மலச்சிக்கலும் நிவர்த்தி பண்ற மாதிரியான மருந்துகளை, அது ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற மருந்துகளை எடுத்துக்கணும். இதுல பார்த்தோம்னா சீரண சஞ்சீவி அப்படின்ற மருந்து இருக்கு. இது ஸ்பெஷலா டைஜஷனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும் பொழுது பிளட் பிரஷரும் நம்ம பாடியில குறைக்கும். அப்ப டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும்போது சீரண சஞ்சீவி மருந்தை எடுத்துக்கலாம். இந்த சீரண சஞ்சீவி முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஓமம், பெருங்காயம் இதுல முக்கியமான மூலிகையா சேருது. அதோட பிற மருந்துகள் சேர்த்து இந்த சீரண சஞ்சீவி மருந்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சித்த மருத்துவத்துல. அதே மாதிரி இப்போ அரிஸ்டம் சார்ந்த மருந்துகளை எடுக்கலாம். அரிஸ்டம் சார்ந்த மருந்துகளோ இல்ல கஷாயம் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருந்துகளோ எடுக்கும் பொழுது இந்த அதிகமான ரத்த அழுத்தம் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இது இருக்கு. அதுக்கப்புறம் கீரைகள் உணவுல நிறைய சேர்த்து சாப்பிடணும். கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய பசலைக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது பருப்பு கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை உணவில் தொடர்ந்து நம்ம எடுத்துட்டே வரும்போது பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். கீரை வகைகள்ல இன்னும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திக்கீரை. இலைகள் ரொம்ப திக்கா இருக்கும். இதுல இருந்து சாறு எடுத்து நம்ம குடிக்கும் போதோ இல்ல இத பவுடர் ஃபார்ம்ல ஒரு நாளைக்கு 2 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை சாப்பிட்டுட்டு வரும்போதோ அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு மாசம் மருந்து எடுத்தாலே இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 1 மாதம் மருந்து எடுத்தாலே இது மிக சிறந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து மந்த் திரும்ப திரும்ப நம்ம அந்த பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு மெடிசன்ஸை கரெக்டா நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா நிச்சயமான பலன்களை நம்ம அடைய முடியும். அதே மாதிரி ஒபிசிட்டி, உடல் பருமனும் இருக்கு, எனக்கு கொலஸ்ட்ராலும் இருக்கு, பிபியும் இருக்குன்ட்டு சிலர் அடுக்கிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். முடிஞ்சா சின்ன வெங்காயம் சாறு எடுத்து வாரத்திற்கு 1 நாளோ இல்ல 2 நாளோ இந்த சாரை 20 ml அளவுக்கு சாரை நம்ம உள்ளுக்கு குடிச்சுக்கிட்டே வரலாம். இல்ல சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பல் உரிச்சு வச்சுட்டு சாப்பாட்டோட சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். பொதுவாக இந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய பிளட் பிரஷருக்கு இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப அவசியம். காலை நேரத்தில் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறது மிக தவறான விஷயம். அதாவது ஒரு 5 மணிக்கு மேல 10 மணி வரைக்கும் நிறைய பேர் தூங்குற ஹேபிட் வச்சிருப்பீங்க. டோட்டலா இதை அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனை பிளட் பிரஷர்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் 12 மணி 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு காலையில 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அப்ப உடல்ல உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்ப பிளட் பிரஷர் அந்த சன்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா உடல்ல அந்த பிளட் பிரஷர் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த மாதிரி 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல தூங்குற ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கணும். ஏன்னா நமக்கு உடல்ல ஒன்ஸ் பிபி என்ட்ரி ஆயிடுச்சு, பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னா அதை தொடர்ந்து அடுத்து என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் வருது, இன்டைஜஷன் வருது, கிட்னி ஃபெயிலியர் வர்றது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ உணவு முறையில் நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாமே கொண்டு சித்த மருந்துகளும் எடுத்தோம்னா உயிருக்கு ஆபத்தான பல நோய்கள் தரக்கூடிய பிளட் பிரஷர் வராமல், ஒருவேளை வந்திருந்தாலும் அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் எடுத்தோம்னா 2-3 மாதங்களே ஒரு நல்ல பலனை நம்ம பெற முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.